ஹலோ மக்களே 452வது வீக்ல பேர்லாம் போன எபிசோட் பார்த்தா லூஃபி குருவே மொத்தமா லாக் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அதான் நடக்கல. கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் கதவு ஓபன் ஆயிருச்சு. எப்படிடா ஓபன் ஆச்சுன்னு பார்த்தா வார்டன் மெஜலியன் தான் ஓபன் பண்ணிருக்கான். ஆனா அது ஒண்ணு வார்டன் மெஜலியன் இல்ல, அது போனுக்லே. போனுக்லே வந்து லூஃபியை காப்பாத்த அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏன்டா போனுச்சா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி லூஃபியை அழ ஆரம்பிச்சிட்டான். உனக்கு நன்றின்னு சொல்லி முடிக்கிறான். பார்த்தா அந்த கேட்டும் க்ளோஸ் ஆயிருச்சு. இங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா போனுக்லேயே ஒரு பக்கம் வந்து வேற லெவல்ல வார்டன் மெஜலியன் அடிச்சு பறக்கூட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா பேட்டிலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கல, ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெயில தான் காட்டுறாங்க. பார்த்தா பிளாக் பீரியட் மொத்த குரூ இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து ஷிரியு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பாட்டில கிளத்திக்கு போடுறாங்க. போட்டோன்னு அங்க இருக்க பாய்சன்லாம் வந்து நார்மல் ஆகுது. ஏன்டா இவ்வளவு டேஞ்சரஸான வாழ்க்கையை வாழ நினைக்கிறீங்க? இந்த ஆன்டிடோட் எல்லாம் நீங்க செத்துருவீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கு ஷிரியு, நீங்க மெஜலினை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஷிரியு வந்து காப்பாத்திட்டான். ஆனா நாங்க என்ன உயிரோட தானே இருக்கோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இருக்க வரைக்கும் நாங்க நல்லா தானே இருப்போம்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேச ஆரம்பிக்காம நாங்க செத்துருப்போம் நினைச்சோம். ஆனா நாங்க லக்கின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அடிபட்டு திரும்பி உயிரோட வந்ததுக்கு அவனுக்கு பயப்படவே இல்ல. பயந்தவங்க நாங்க கிடையாதான்னு சொல்றான் மார்ஷல் டி டீச். அன்னைக்குள்ள நேரத்தை நாங்க வாழணும் அப்படிதானடான்னு சொல்லிட்டு எல்லாரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பிளாக் பீரியட் கூட்டமே நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஷிரியு அவங்கள காப்பாத்துறான். உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம், எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, எங்களோட கேங்குக்கு உங்களை அழைக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டேய் நான் என்னைக்குமே ஃபியூச்சரை பத்தி நினைச்சதே இல்லடா, ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆளை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் லைக்கும் பண்ணுவேன்னு சொல்றான். பார்த்தா அவன் குருல புதுசான ஒரு ஆளையும் சேர்த்துட்டாங்க. அந்த ஜெயில் மேனேஜரே வேற லெவலான ஆளு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னு நேவி ஷிப்பை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா லூஃபி குரூ மொத்த பேர் அங்கதான் இருக்காங்க. பக்கி crocodile எல்லாரும் அதெல்லாம் இருக்காங்க. பார்த்தா அங்க பார்ட்டி எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சீரப்புன்னு சொல்லிட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க சாப்பாடெல்லாம் வேட்டையாடுறானுங்க அவனுங்க. நல்ல நல்ல சாப்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா யூனிசுமாவை காப்பாத்த இவனுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருக்கா. அது ஓரளவுக்கு சரியாகும் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனர்ஜி ஹார்மோனி ஹீலிங் ஹார்மோனி சேர்த்து ஏன் உடம்புக்குள்ள போட்டேன்டா, அதனால தான்டா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் போட்ட 2 ஹார்மோனுக்கும் தக்க ஊதியம் இருக்குடா. ஒன்னு வந்து சைடு எஃபெக்டா கொடுக்கும், இன்னொன்னு வந்து வாழ்க்கையில வந்து சில வருஷங்களை எடுத்துக்கிடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் நான் தான் இப்படி இருக்கேன், ஆனா அவன் நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவனுக்கு வாழ்க்கை ஒன்றும் போகக்கூடாது, அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நியூ காமன்லேண்ட்ல யூனிசுமா ஒரு ஒருத்தான ஆள்டா, அதனால அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், அவன் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவன்கோ. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா மிஸ்டர் தீ தான் காட்டுறாங்க. நான் அவனை கெட்டவன் நினைச்சேன், ஆனா அவன் நல்லவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமாடா அவன் எனக்கு திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபியா அழுதுகிட்டு இருக்கான். அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3யும் லூஃபியும் அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் போனுச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவன் பண்ண சாக்ரிஃபைஸ்னால தான் இவங்க எல்லாருமே இப்போ உயிரோடயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா பக்கியை கொண்டாடிட்டு வரான். இன்னும் எத்தனை நேரம் தான்டா இதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்போ உள்ள பார்ட்டியை கொண்டாடுங்கன்னு சொல்றான் அவன். மிஸ்டர் 2வோட இறுதி சடங்கு நம்ம கொண்டாடும்னு சொல்றான். மூஞ்சில அடிச்சு பறக்கூடாதான் லூஃபி அடிச்சடியில சுத்திக்கிட்டு போய் விழுறான். போனுச்சா இன்னும் சாகலாம் இல்லடா, அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும் சொல்லி லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பெத்துறன்னு சொல்லிட்டு பக்கி கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபிக்கு அவனுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. மூக்க பறன்னு சொல்றான், இவன் கண்ணத்தை பறன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒண்ணு crocodile பேசிக்கிட்டு இருக்கான். டேய் மெர்மெய்டுக்கு மட்டும்தான் அந்த மீன்கள்ட்ட பேச எபிலிட்டி உண்டுன்னு நினைச்சேன், உனக்கு எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு crocodile கட்டிக்கிட்டு இருக்கான். நீ ஷார்க் கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லிட்டு மிரளுதான் அவன். ஃபிஷ்மேன் வந்து ஃபிஷ்ஷோட ஃப்ரெண்டா இருக்குது, இன்னும் புதுசாவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் வந்து நார்மலா தான்டா நினைச்சேன், ஆனா உன்னை பார்க்க ஸ்ட்ரேஞ்சா தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா கொஞ்சம் நீ டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றான் அவன். டேய் நீ சொன்னதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டேன். ஆமா ஃபிஷ்மேன் சில பேர் வந்து வயலண்டா தான் இருப்பாங்க, அதை ஒண்ணு தப்பு சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி தான் காட்டுறாங்க. பக்கியவா அடிச்சு பறக்கூடுதான். டேய் போனுச்சான பத்தி எதுவும் பேசாதான் சொல்றான். இங்க ஒரு பக்கம் திருப்பி ஜிபே பக்கத்துல இருந்து லூஃபி நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் நீ கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒன்னும் சாதாரண நினைக்க மாட்டேன், ஏச காப்பாத்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தல ரொம்ப நன்றின்னு சொல்றான் ஜிம்பே. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது என் டீமுக்கு எனக்கு ஒரு பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு நான் நன்றியும் சொல்றேன், மன்னிப்பும் கேட்கறேன்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்லாங் வந்து உன்னை பண்ண கொடுமை நான் கேள்விப்பட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதை பத்தில யோசிக்க நேரம் இல்ல, இப்போ வந்து வேற லெவலில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நீ ஜிம்பேன் மட்டும் கால் பண்ணா போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என் டைட்டில் இப்ப முக்கியம் இல்ல, ஜிம்பேன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பக்கி லூஃபி கீழே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏச நம்ம என்ன நடந்தாலும் நம்ம காப்பாத்தணும், அதான் நம்மளுக்கு இப்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு வார்லாடா இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது சொல்லி ஜிம்பே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வார்லாடா என்னது நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறோமான்னு சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். வார்லாடுன்னு மிரட்டான். அதனால நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடவே இல்லன்னு சொல்றாரு ஜிம்பே. ஆமா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் பத்தி பேசுவீங்களா, அங்க பத்தி எந்த பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அங்கேயே போறோம்னு சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாரு அவரு. அங்கதான் நேவிக்கு ஒயிட் பெட்டுக்கு சண்டை வரப்போகுது, அங்க எதுக்கு நம்ம போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சர்ப்ரைஸ் ஒண்ணும் இல்லடா, இதை தானே முதல்ல எதிர்பார்த்தோம்னு சொல்லிட்டு crocodile சொல்லிக்கிட்டு இருக்கான். கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம தாண்டி வந்தது நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி தான்டா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே தப்பிச்சு போகணும்னா அந்த வாரில் பங்கேற்காம நம்ம எதுவும் பண்ண முடியாடா, ஏன்னா எப்பனாலும் என்இஸ் லபிக்கு போய் தான் தீரணும்னு சொல்றான் அவன். ஆமாடா உண்மையான சண்டை மட்டும் ஆரம்பிக்க போதுன்னு சொல்றான். இதை பத்தி தெரியாது சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா பக்கியும் மிஸ்டர் 3 பயந்துகிட்டு இருக்கானுங்க. வேணா தண்ணியில இருந்து குதிச்சு தப்பிச்சு போங்கன்னு சொல்றான் லூஃபி. தண்ணியில குதிக்கணுமா, நாங்களா டெவில் ஃப்ரூட்
டேஞ்சரஸ்டா, தண்ணியில குச்சோம்னா செத்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயப்படான நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கா. அங்க என்னன்னு பார்த்தா அட்மிரல் வார்லாட்லாம் இருப்பாங்கடா. இது என்னடா புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க. இந்த வாரில் இருக்கிறதுக்கு நான் ஜெயிலே போய் இருந்துருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா போன் வர ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குடா பாருங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா ஏதோ டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல்ல வந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னதுடான்னு சொல்றாங்க. போய் எட்டி பாக்குறாங்க. டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் தான்டா யாரோ கால் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது நேவி ஷிப்ல இருந்து கால் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 பேசுறான். அதை அப்படி கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கானே, எடுக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா மொத்த கப்பலுமே அந்த கம்பு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த போனை அட்டன் பண்ணாம வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சடனா என்னன்னு பார்த்தா கதவு திறந்து அந்த போனை அட்டன் பண்ணிட்டான் லூஃபி. நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்றாங்க. நான் லூஃபின்னு சொல்றான் அவன். சிம்பிள் டவுன்ல இருந்து ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கோம். இந்த ஷிப்பை வந்து யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்களாமே அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதை கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மெயின் சஸ்பெக்ட் வந்து இதுல தப்பிச்சு போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. 2 பேரா அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி அவனை கேட்க வந்திருக்கானு சொல்லிட்டு மிஸ்டர் 3 பாத்துக்கிட்டு இருக்கான். ஒன்னு நீ முகிவரா லூஃபி, இன்னொன்னு பக்கி த க்ளோன்னு சொல்றான். பக்கி த க்ளோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. வாராட் இருக்கும்போது பக்கி என்னடா மெயின் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எதுக்கு நாடான்னு சொல்லிட்டு பக்கியே ஷாக் ஆகுறான். முதல்ல அந்த க்ளோனை வந்து நாங்க நேம்லெஸ் பைரட்ஸ் தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் இவனோட தகவலை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் கோல்ட் ரோஜர் க்ரூல இருந்தாலும் சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். கோல்ட் ரோஜர் க்ரூன்னு சொல்லிட்டு கப்பலை மிரண்டுட்டாங்க. ஓரோ ஜாக்சன் கப்பல்ல இருந்தவனடா இவன் சொல்லிட்டு மிரண்டாங்க. இதுவே புதுசா இருக்கு. கிங் ஆஃப் த பைரட் கப்பல்னு மிரண்டானு எல்லாருமே. அது மாதிரி நீனு ரெட் ஹேர் சாங்ஸும் வந்து பிரதர் மாதிரியாமே அப்படியான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காம. என்னது ரெட் ஹேர் சாங்ஸ் சொல்லிட்டு மிரளுதாங்க. உன்னை மாதிரி ஒரு ஆளை வந்து நாங்க தெரியாமலே வச்சுக்கிட்டு இருந்தது எங்களோட தப்புன்னு சொல்றாங்க. பார்த்தா பக்கியை பார்த்துட்டு மிரண்டாங்க அவங்க. முகிவரா லூஃபிக்கு வந்து என்ன கோல்டு இருக்கோ அதே கோல்டு தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏசதானே நீ காப்பாத்த போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் ஜீம்பே crocodile இவன்கோன்னு சொல்லிட்டு 200 பைரட்ஸும் சேர்ந்து தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இனிமேல் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் நாங்க ஓபன் பண்ண போறதில்ல, மெரைன் ஃபோர்டுக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அந்த டர்ப் கரண்ட்லயே வந்து மாட்டிக்கிட்டு உங்களால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. டேய் நீ பாட்டுக்கு போவாதடா நேவி, கொஞ்சம் பொருடான்னு சொல்றான் லூஃபி. டேய் நான் ஏச காப்பாத்தோண்டா, என்ன நடந்தாலும் நான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சொல்லிட்டு கதை அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னடா இவன் பேசுறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. நேவி ஹெட் குவார்டர்ஸ் கூட இவன் சண்டை போட போறான், இது பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. அது மாதிரி பக்கி வந்து கிங் ஆஃப் த பைரட் க்ரூல எல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ரெட் ஹேர் சாங்ஸோட ஆளா நீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. நீங்க எங்க கப்பல்ல இருந்தீங்கன்னா இது எங்களுக்கு போதும், கவர்மெண்ட்டையே கண்ணிமிக்கிறதுல முடிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க அவங்க. இவன் நல்ல வீக்கானாலே இவனுக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. டேய் இப்போ தான் எனக்கு விஷயமே ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. என்னன்னு பார்த்தா ப்ளூ பைரட் இடத்துல வந்து பக்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஆல்ரெடி ரேலி வேற கேட்டிருந்திருக்காரு. ஓல்ட்மன் வைஸ் கேப்டன் இந்த பத்தி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. வைஸ் கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அதான் ரேலின்னு சொல்றான் அவன். ரேலி சார் நீ பாத்தியான்னு சொல்லிட்டு பக்கி ஷாக் ஆகுறான். ஆமாடா அவரை மிஸ் பண்றான்டா, அவர் எங்கடா இருக்காருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டார்க் கிங் ரேலியா அவரெல்லாம உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு எல்லாரும் மிரளுதாங்க. அப்புறம் நீங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க கேப்டன் பக்கி, நீங்க இருந்தா எங்களுக்கு போதும் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறானுங்க. லெஜெண்டரி பைரட் நம்ம கூட இருந்தாருன்னா இதுக்கு மேல என்னடா சொல்லிட்டு பக்கி பக்கின்னு சொல்லிட்டு 200 பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் நீ விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் பக்கி ஒரு பக்கம். டேய் இது ஓவரா தாண்டா இருக்கு, ஆனா இது தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா இவன் எனக்கு ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க. இது நல்லதுதான், இவனுங்களை என் குரூமேட் ஆக்கிட்டோம்னா எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பக்கி. ஒயிட் பேர்டை மட்டும் நான் இங்க வச்சு டிஃபீட் பண்ணிட்டோம்னா நான் தான் 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த பைரட் ஆயிரும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். பார்த்தா எல்லாத்தையும் பத்தி ஒண்ணு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னோட ஆட்டத்தை வேற லெவல்ல கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கேப்டன் பக்கி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் மட்டும் கொடுங்க, நம்ம ஷிப்பை திருடிட்டோம், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வேணா சொல்லுங்க சார், இங்க இருக்க முகிவரெல்லாம் அடிச்சு பறக்கூட்டு உங்களுக்கு கீழே நாங்க வந்துருந்தோம்னு சொல்றானுங்க அவனுங்க. கேப்டன் பக்கி இங்க கூட இருக்காருடா, உங்க கதையை முடிச்சிடும் சொல்றானுங்க அவனுங்க. சரி இவங்க எல்லாத்தையும் கொல்றதாண்டா நம்மளுக்கு உத்தேசமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் crocodile மிஸ்டர் ஒன்னும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் பக்கி பக்கின்னு கத்துறானுங்க. சடனா பக்கி சொல்றான், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, இந்த ஷிப் வந்து எப்போ ஸ்டாப் ஆக போறதில்ல, வார நோக்கி போக போகுதுன்னு சொல்றான் பக்கி. இந்த உலகத்தோட டாப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன்டா, அந்த சான்ஸ் இப்ப நான் விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பக்கி. இன்னைக்கு மட்டும் நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா ஒயிட் பேர்டை தோக்கடிச்சிட்டு இந்த இடத்தையே ஆளலாம்னு சொல்றான் கேப்டன் பக்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க அவனுங்க. கேப்டன் பக்கி நோக்கி நம்ம வந்துட்டா, இனிமேல் நம்ம இருட்டுல இருந்து வெளியே வர போறோம்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க அவனுங்க. கேப்டன் பக்கி நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க அவங்க. நேவி ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி போங்கடா, இனிமேல் நம்ம ஆட்டமே வேறலாம்னு சொல்றாங்க. சரி அப்பாடா இவனோட எபிலிட்டியை வச்சுட்டு நம்மளுக்கு நல்லதா போச்சு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. crocodile அட்டாக் பண்ண போனவன் அப்படி பொறுமையாயிட்டான். ஃபன்னா மட்டும் இருக்குடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் போர்டக்ஸ் டிஎஸ் வந்து மெரைன் ஃபோர்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மெரைன் ஃபோர்ட் பக்கத்து நோக்கி ஏசு வந்துகிட்டு இருக்கான். இதுல பார்த்தா அங்க நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏசு மெரைன் ஃபோர்டுக்கு ஒரு வழியா வந்துட்டான். நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்து இறங்கிட்டான். அதோட முடியாத கிடைத்த பிசினஸ் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடுங்க. See you bye.